மனக்குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி மாதவம் கொண்டது போல் மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து உள்மனதுக்குள்ளே 1000 கோடி உள் அழுகைகளும் அலைகளும் உந்திக் கொண்டிருந்தாலும் இவைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு திறவுகோல் கிடைத்தது என்ற நம்பிக்கையோடு குடியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி தான் அந்த திறவுகோலாகும் என்ற திறந்த மனதோடு இந்த இடத்தில் வந்து கூடியிருந்து காலங்காலமாய் தன்னுடைய மனதுக்குள் கவலைகளை கல்லாக உறைய வைத்து அதை கலைப்பதற்கு ஒரு வழி கிடைக்க வேண்டுமே என்று எண்ணி ஏங்கியிருக்கும் பொழுது யூடியூப் மூலமாக வழிகாட்டும் கருப்பசாமி என்று ஒரு தெய்வத்தை கண்டோம். கவலை என்னும் கல்லெல்லாம் கரையும் என்று கருணையோடு வணங்கி கொண்டிருக்கும் உலகவாழ் மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி உங்களுடைய உள்மனதிலே ஐயன் கருப்பசாமியினுடைய அருள் சக்தி பெருகி நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் நினைத்ததை சாதித்து நல்லதையே நினைத்து புனிதமான வாழ்வை பெற்று என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆண்டவரின் திருவருள் எப்பொழுதுமே அடியார்களுக்கு உரியதுதான். அடியார்களை தவிர வேற யாருக்கும் அந்த அருள் கிடைக்காதா என்ற எண்ணம் தவறானது. திருவாசகத்தில் ஒரு வாசகம் உண்டு. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. நினைக்காதவனுடைய நெஞ்சுக்குள்ள கூட அந்த இறைவன் என்னும் ஒரு சக்தி, சிவன் என்னும் ஆற்றல், ஜீவன் என்னும் வடிவத்திலே உணர்ச்சி என்னும் பெருங்கடலாய் ஊறிக்கொண்டு இருப்பதுதான் சிவமாகும் என்று நினைத்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடினார். அதான் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓறுதல் என்றாலே நினைத்தல் என்பது பொருள். அதை மலையாளத்தில் தான் இன்று வரை அந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள். நாம நினைத்தல் என்று சொல்வதை அவர்கள் ஓர்ந்து பார்த்தல் என்று சொல்வார்கள். அதை தூய தமிழ்தான் என்பதைத்தான் திருவாசகத்தில் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று பாடினார். இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இறைவனையோ திரு அடியார்களையோ நினைத்து வழிபடுபவனை மட்டும்தான் செழிக்க வைப்பான் என்று ஒரு வார்த்தை இருந்தால் அது வெறும் மாயை. அது ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. அது ஞானம் மிகுந்த வார்த்தை அல்ல. ஆண்டவனை நினைக்கிறவனையும் வாழத்தான் வைப்பான், நினையாதவனையும் வாழ வைப்பான். துதிப்பவனையும் வாழ வைப்பான், துதியாதவனையும் வாழ வைப்பான். ஏனென்றால் கடவுள் ஒரு கட்சிக்காரர் அல்ல. கடவுள் என்னும் ஒரு பெருங்கருணை சக்தி இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் தன்மையப்படுத்தி தன்னுடைய ஒவ்வொரு பிரதிகளாக எல்லா உயிரையும் பார்க்கின்ற ஒரு மாபெரும் பேராற்றல் தான் கடவுள் என்னும் ஒரு சக்தியாகும். மனிதன் வகுத்து கொண்ட மார்க்கங்களிலே இறை வழிபாடு மார்க்கங்கள் பல இருக்கு. அது மனிதன் வகுத்து கொண்டதுதான். ஆனா நீங்கள் யார் எந்த திசையில் இருந்து வணங்கினாலும், எந்த கோட்பாட்டில் இருந்து வணங்கினாலும் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றால் அது கடவுள் என்னும் ஒரு ஆற்றல் தான். ஒரு பொருள் பன்மொழி. கடவுள் என்னும் ஒரு சக்திக்கு ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அது ஒரு மயக்க நிலை தானே தவிர ஞான நிலைகள் அல்ல. அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒரே கடவுள் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு வந்து தெளிவாகிவிட்டார்கள் என்றால் உலகத்தில் பாரபட்சம் இல்லை, வேதமில்லை, பிரிவில்லை, பரந்த நோக்கத்துக்கு ஒரு பொழுதும் பழுதில்லை என்ற ஒரு பக்குவ நிலையை ஞானத்தின் மூலமாக அவர்கள் அடைந்து விடுவார்கள். ஞானம் ஞானம் என்னும் ஒரு பெரிய சக்தியை பற்றி நம்ம பேசுகிற பொழுதெல்லாம் ஞானத்தை அடைந்தவன் புலனடக்கம் அடைந்து விட்டான் என்பது கூட ஒரு வகையான ஆற்றல் தான். புலனடக்கம் அடைந்தவன் உலகில் உலாவ முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி. ஒருத்தர் இங்கிருந்து எங்கெல்லாமோ நடந்து பாத யாத்திரை போய் நான் கடவுளை பார்க்கிறதுக்காக பாத யாத்திரை போகிறேன் என்று சொல்லி ஒரு மகன் ஒரு 3 மாதங்கள் வரை தொடர்ந்து நடந்து வந்து அவர் நடந்து வந்த பிறகு என்னெல்லாம் கண்டீர், இறைவனை கண்டீரான்னு கேட்டு பல அற்புதங்களை பார்த்தேன், பல காட்சிகளை பார்த்தேன். அதில் இந்தந்த இடத்தில் இப்படி ஒரு வியப்பான ஒரு சில செய்திகளையும் காட்சிகளையும் கண்டேன். நடந்து போன லட்சியம் என்ன? ஆண்டவனை காண்பது. நடந்து போய் காண முடியும் என்ற எண்ணத்தை உமக்கு உருவாக்கியவன் யார்?
எண்ணம். இந்த எண்ணம் எதற்காக? அந்த பல தூரங்கள் நடந்து போகும் பொழுதே இறைவனை நினைத்து நினைத்து கடைசியில உள்ளம் பக்குவப்பட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஒளியாக தோன்றி ஒரு தெளிவு கிடைச்சிருது. அங்கதான் இறைவன். நடந்ததனால் வந்ததா, நினைத்ததால் வந்ததா, மனம் ஒருநிலைப்பட்டதால் வந்ததான்னா அது பக்குவப்பட்டவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த மகனை கேட்கும் பொழுது அவர் அருமையாக கூறினார், நான் தேடி சென்றேன், இந்தியாவின் எல்லை வரை சென்றேன், இமயமலையின் அடிவாரத்துக்கும் சென்றேன், கங்கை நதியின் பிறப்பிடத்தையும் கண்டேன், அங்கு தங்கியும் இருந்தேன், நள்ளிரவில் என்ன நடக்கிறது என்பதையும் ஆர்ந்து பார்த்தேன், பார்க்கும் பொழுது இயற்கையிலே பல காட்சிகளை கண்டேன் அப்படின்னார். இதன் மூலமாக நீ அடைந்த பலன் என்ன என்று மீண்டும் மீண்டும் துளாவி கேட்கிற பொழுது அவர் கூறினார், புலன்பொறிகளை கடந்து போகிற பொழுது இறைவனை காண முடியும். புலன்களுக்கும் பொறிகளுக்கும் கட்டுப்பட்டது போல் நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களே என்று ஒரு கடின வார்த்தையை கூறினார். அதற்கு அருமையான ஒரு பதில், புலன்களையும் பொறிகளையும் கடந்தவன் ஞானி. பொறிகளை கடக்க முடியும், ஆனால் புலன்களை கடக்க முடியாது. பொறி என்பது கருவி, அதான் பொறியியல் துறை. பொறி என்பது கருவி, புலன் என்பதோ சக்தி. இதனுடைய தன்மை என்ன? கண்கள் தான் கருவி. அப்ப கண்ணுக்கு பொறி என்றும் பார்க்கின்ற ஆற்றலை புலன் என்றும் சொன்னார்கள். கட்புலன். காது கருவி, கேட்கின்ற ஆற்றல் புலன். வாய் கருவி, பேசுகின்ற ஆற்றல் புலன். இப்படி மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களும் உள்ளிருந்து இயக்கின்ற ஆற்றலை புலன் என்றும் அதை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்ற கருவிகளை பொறி என்றும் கூறினார்கள். இந்த புலனை அடக்க முடியும் என்று சொன்னால் உலகத்தில் வியாபிக்க முடியுமா? உலகத்தில் உலாவ முடியுமா? இப்படியெல்லாம் பற்பல கேள்விகள் ஞானத்தை தேடி வரக்கூடிய மக்களுக்கு தோன்றும் உள்ளது. புலனை அடக்கிவிட்டால் ஒன்றுமே தெரியாதே. இது மாயை நிறைந்த மனிதனுடைய வார்த்தை. புலன்பொறிகளுக்கு கட்டுப்பட்டவன் தான் அப்படின்னு ஏளனமாக நீ நினைத்து விட்டால், பொறியும் புலனும் இல்லை என்றால் அஞ்ஞான வாழ்க்கையும் இல்லை, மெய்ஞான வாழ்க்கையும் இல்லை. ஏனென்றால் அந்த புலனை நீ அடக்கிய பிறகுதான் மெய்ஞானம் வருகிறது என்றால் அது இல்லாமல் இந்த உலகத்தில் இயங்கியிருக்கவும் முடியாது, நீ பிறந்திருக்கவும் முடியாது. அப்ப இந்த புலனை அடக்கிய பிறகு ஒரு ஞானம் கிடைக்கிறது என்றால் அது என்ன? அந்த ஞானத்தின் விளக்கம் என்ன அப்படி என்பதை புரிய வேண்டும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இனிமையாகவும் ஆணித்தனமாகவும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. புலன் அடங்குகிறதா? இதை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காணா மணி விளக்கு. இந்த வார்த்தையை அறிந்து பார்த்தா விவரம் தெரியும். முதல்ல உள்ளத்தை சொல்லிட்டாரு வெளிப்படையா. உள்ளம் கோயில், சரி கரெக்ட். உள்ளம் பெருங்கோயில், உள்ளத்துக்குள்ள கோயிலாக கடவுளை வச்சுதான் கருவறை மூலஸ்தானம். அப்போ சுற்றி வருகின்ற வளம் இந்த உடம்பு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம், எலும்பும் தசையும் படுத்த தோலும் கொளுத்த நரம்பு இழுத்து கட்டிய சரீரம் ஒரு ஆலயம். ஊனுடம்பாலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். இங்க இருந்து தூரமா பிளைட்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது கூட மதுரை வந்தாச்சான்னு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோபுரத்தை வச்சுதான் கண்டுபிடிப்போம். அப்படித்தானே? ஸ்ரீலங்கா வந்தாச்சா எம்பெருமான் நாராயணனுடைய கோபுரத்தை வச்சு கண்டுபிடிப்போம். இங்க இருந்து தென்காசிக்கு போகும்பொழுது இளஞ்சியை தாண்டுற உடனே பஸ்ல போனோம்னா தென்காசி காசி விஸ்வநாத சுவாமியுடைய கோபுரத்தை பார்த்து தென்காசி நான் தெரியுது பாருன்னு கேட்கிறோம். எப்படி இந்த கோபுரம் எல்லாம் இந்த ஊர் என்று தன்னை அடையாளப்படுத்தியது, இந்த ஸ்தலம் என்று அடையாளப்படுத்தியது. இது சிவன் கோயில் கோபுரம், இது முருகன் கோயில் கோபுரம், இது எம்பெருமான் நாராயணன் கோபுரம். இப்படி ஒவ்வொரு கோபுரமும் கருவறையில் இருக்கின்ற இறைவனை அறிமுகப்படுத்துகின்ற காட்சி பீடமாக இந்த கோபுரங்கள் அமைந்தது போல உன் உள்ளத்தின் தெளிவையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்ற கோபுரம் எதுவென்றால் உன்னுடைய வார்த்தை என்னும் வாய் சர்க்கம் தான். அதான் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். நீ பேசுகிற வார்த்தையை வச்சே நீ அடைந்த ஞானத்தை புரிஞ்சுக்கலாம். நீ பேசுகிற வார்த்தையை வச்சே உன் உள்ள தூய்மையை புரிஞ்சுக்கலாம்.
நீ பேசுகிற வார்த்தையை வச்சு உன்னுடைய பக்குவத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால்தான் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல்னு சொல்லிட்டு நம்மளை விளக்குகிறார் இங்க. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், இதை தெள்ள தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம். இதை நல்ல தெளிவாக உணர்ந்து பார்த்தோம்னா, முதல்ல உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டான், அடுத்த உடலை சுத்தப்படுத்துறான், அடுத்த வாக்கு நாணயத்தை சுத்தப்படுத்துறான். இந்த மூணையும் சுத்தப்படுத்தி முடிஞ்சனா உள்ள அடங்கும் பொழுது சீவன் தான் சிவலிங்கம். நம்முடைய உயிரையே இறைவனாக நம்ம மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு பெரும் பக்குவம் நமக்கு என்ன செய்து கிடைக்கிறது. சீவன் சிவலிங்கம். அந்த சீவனை சிவலிங்கம் என்று நீ புரிந்து கொள்வதற்கு இடைஞ்சலாக இருப்பது எது என்றால், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்குகளை முதல்ல உள்ளத்தை தெளிவா சொல்லிட்டாரு. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் சொல்லி வாயை நல்ல சொல்லிட்டாரு. ஊனுடம்ப ஆலயம்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இந்த புலன்களை போய் கள்ள புலன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு கள்ளத்தனமான ஒரு செயலை செய்யக்கூடிய புலன்களப்பா இது அப்படின்ட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை புரிகிற பொழுதுதான் அதுக்குள்ள என்ன இப்படி சொன்னாரு ஞானி, அதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருநிலைப்பட்டு தெள்ள தெளிந்தவன் என்று நிலைக்கு வர்றதுக்கு என்னது காரணம்? உள்ளத்தை புரிந்தோம், உடலை கடந்தோம், மெய்ஞான வித்தாக உயிரை சிவனாக உள்ளின்று பார்க்கும் பொழுது பார்க்கிறதுக்கு மனசு தோணுது, உணர்ச்சி தோணுது, உள்ளம் தோணுது, கண்கள் உள்நோக்கி பார்க்கு. ஆனா பார்க்க விடாம டக்குன்னு ஒரு சிந்தனை என்ன செய்யுது, இன்னொரு இடத்துக்கு பாயுது. பாய வைத்தது எது? அதுதான் புலன். அதுதான் புலன். ஒன்றை நினைக்கின்ற பொழுது மற்றொன்றுக்காக நம் மனதை திருப்புகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது புலனுடைய சக்தி. இந்த பக்கத்துல நம்மளை வரவிடாது. இந்த உயிரை சிவன் என்று நினைக்க பக்கத்துல நம்மளை வரவிடாம நம்ம மனத்தை அப்படி டக்குன்னு தூக்கி வெளியே இருக்கும். இந்த கோயிலுக்குள்ள இருந்துகிட்டு கருப்பசாமி நீ தான் என் உயிர் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நினைச்சுக்கும், வீட்டுல வயலுக்கு தண்ணி அடைக்கலையா அப்படின்னு உடனே அங்க கொண்டு வந்துடும். இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவனே இது சரியாக இருக்கணும். அங்க இருந்து கடன் வாங்கிட்டு வந்தோம், அதை நம்ம பார்க்கணும். இங்க உள்ள ஆண்டவனை நினைக்கும், ஆனா கடன் வாங்கிட்டு வந்ததை பிடிச்சிக்கிட்டு இந்த புலன் நினைச்சு நம்மளை உணர்த்தும். புரியுதா உங்களுக்கு? பகவானே நீதான் எனக்கு எல்லாம் சரணாகதி. நாளைக்கு பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துடும், அதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியலையேப்பா. அப்ப சரணாகதின்னு நினைத்தது நெஞ்சம், ஆனா உள்ளே தடுத்தது என்னது? புலன். அதனால்தான் இந்த புலன் நினைச்சுமா நம்மளை இறை மார்க்கத்துக்கு கொண்டு போவதுக்கு காரணமாகவும் இருக்கு. அது காரணமானதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ளின்று நினைக்கும் பொழுது டக்குன்னு நம்மளை கள்ளத்தனமா வேற இடத்துல நம்ம மனத்தை என்ன செய்யுது? அறப்பாய விட்டுரும். அதனாலதான் அந்த புலனை அவர் கள்ள புலன் ஐந்தும், இந்த ஐம்புலன்களை எடுத்து கள்ள புலன்கள் சொல்லிட்டார். அப்படி சொல்லுகிற பொழுது அதுக்கு அடுத்தும் அதை அவர் சும்மா விடல, ரொம்ப தெளிவா சொன்னார். இந்த கள்ளத்தனமாக இருக்கின்ற இந்த புலன்களை நீ சுத்தப்படுத்தி விட்டால் இந்த வெளி உலகத்துக்கு காணாத மணி விளக்கே அதுதான்டான். இந்த வெளி உலகத்துக்கு காணாத மணி விளக்கு இந்த புலன்கள் தான். ஆகையினால் இந்த புலன்கள் மணி விளக்காய் ஒலித்து விட்டது என்றால் அப்படின்னு ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கிடுவோம். பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி. பூஜைக்கு 1000 கோடி மலர்கள் இருக்கும். எல்லா மலர்களும் பகவான் பாதத்துல பட்டாலும் படலனாலும் வாடி போயிடும். வடமா வாடாதா? வாடி போயிடும். கெந்தம்னா மலர், வாசம் என்பது போது. அதான் பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி. வாசமுள்ள மலர்கள் பரகோடி இருந்தாலும் அடுத்து சொல்றாரு, யோசனைக்கு பஞ்சத்தொலி உரை செய்யும். ஐயனே, இந்த உலகத்துல எத்தனை கோடி மலர்களை உன் பாதத்துல நாங்க போட்டாலும் அந்த மலரெல்லாம் வாடிரும்பா. வாடாத மலர் ஒன்று கண்டேன், நாடாது நாட்டும் என் நல்மனம் என்று உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உன்னையவே நாடி தவிக்கின்ற மனசத்தான் நான் புனிதமான மலராக நினைத்தேன் ஈசனே. ஆகையினால் என் மனம் என்னும் மலரை உன் பாதத்தில் வைத்தேன். அடுத்து சொல்றார், மனதென்னும் மலரை உன் பாதத்தில் வைத்த பின்பு என் யோசனைக்கு பஞ்சத்து ஒலி உரை செய்யும். நான் உன்னை யோசிக்கிற பொழுதெல்லாம், உன் அருள் வேண்டும் என்று யாசிக்கிற பொழுதெல்லாம், உன் திருநாமத்தை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம், உன் அருள் சக்தியை நான் நேசிக்கிற பொழுதெல்லாம்
இந்த பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். எந்த பஞ்சத்து ஒலி? ஐம்புலன்களுக்கும் 5 வகையான ஒலி இருக்கிறது, 5 வகையான சப்தம் இருக்கிறது. புரியுதா? இந்த சப்தநாதங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உள்ளுக்கு ஓம் என்னும் ஓங்கார சக்தியாக ஒலித்துக் கொண்டிருக்கும். அதான் யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். அது உரை செய்கின்ற பொழுது வாசமிலா மணி மந்திரம். வாசம்னா என்னது? பேச்சு. உள்ளுக்கு இறை சக்தி பேசும் பொழுது வெளிவாய் என்ன செய்யாது? பேசாது, மௌனமா இருந்துக்கும். அப்படி மௌனமாக இருக்கின்ற பொழுது 7 ஆதாரங்களுக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு ஒலிகளும் ஒலிக்கின்ற வார்த்தை தான் மணி மந்திரங்களாகும். எந்த மணி? ஐம்புலன்களால் விளக்கப்பட்ட மணி என்னும் ஒளி நிறைந்த மணி வந்து உரை செய்யும். அது நம்ம செவியில விடும் அப்படின்னு சொல்ற. பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும். இதை நீ உணர்ந்து முக்தி அடைந்து விட்டால் தேசம் காணும் திரிபுரையே, ஒரு இடத்துல இருந்துகிட்டே இந்த தேசத்தையே பார்த்திடலாம்ட்டாரு. எங்க பார்க்கலாமா? திரிபுரையாகிய இந்த ஞானக்கண் சுடரிலே ஓரிடத்தில் உட்கார்ந்து இந்த உலகத்தையே பார்த்து விடலாம்னு சொல்லிட்டார். இதை இப்படி இந்த விஷயத்துக்கு முதல்ல உள்ள பாட்டு வருது. பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் அப்படின்னு சொல்லுதான். இந்த வார்த்தையை நீங்க முதல்ல உள்ள பாட்டுல கொண்டு போய் சேருங்க. கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கு, இதை தெள்ள தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம். அப்ப இந்த கள்ளப்புலன்கள் நம்மளை வந்து தடுக்குது. இதை தடுக்க விடாமல் நம்முடைய மன கோடியால் ஒருநிலைப்பட்டு இறை திருப்பாதத்தை நாம தெளிவடைந்து விட்டோம் என்றால் புலன்களும் தெளிவாகுது, புத்தியும் தெளிவாகுது, யுக்தியும் தெளிவாகுது, முக்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த நிலைகளை தெளிவாக உணர்ந்தவன் மட்டும்தான் தவத்தையும் ஞானத்தையும் தொடர்ந்து கொள்ள முடியும். இதற்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கின்றன. வெறுமனையா தவத்துல இருந்து இருந்து காலத்தை வீணாக்கி சென்றவர்களும் பலர். நான் தியானம் இருக்கேன் தன்னை மறந்து என் உடம்பையே மறந்து நான் இருக்கணும்னு சொல்லி வருஷக்கணக்கா இருந்து காலத்தை வீணாக்கி ஒன்றுமே காணாமல் போனவர்களும் பலர். ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியே. சிவவாக்கியார். ஆக லட்சியம் இல்லாதவனுடைய தவம், லட்சியம் இல்லாதவனுடைய தியானம் என்ன செய்யாது? அது வெறுமனையான ஒரு பயிற்சி தானே தவிர அது மூலமாக அவன் எதையும் அடைய இயலவில்லை. அப்படி அடைகின்ற ஆற்றலுக்கு பெயர்தான் ஞான சக்தி. அந்த ஞான சக்தி மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு புண்ணியம் கொடுக்கும். அது மட்டும்தான் நம்மளுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பேராற்றலாகிய இறை கருணையோடு நம்மளை இணைக்க செய்யும். இந்த நிலைகளை பெறுவதற்காக பாடுபடுவதுதான் பக்தி. முதல் படி. பக்தியை கடந்தால் ஞானப்படி, அதன்படி நின்றால் ஞான சக்தி. இந்த சக்தியில நிறைய பேர்கள் சாபத்தை வாங்கி போனவன் நிறைய பேர், பாவத்தை சுமந்து போனவன் நிறைய பேர், கோபத்தை அடைந்து குறுமொழி கேளாமல் போய் கெட்டு போனவன் பல பேர். இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. ஞானத்தின் சக்தி என்ன? ஒருவன் புலனை அடக்கி ஞானத்தை பெற்று இருக்கின்ற பொழுது ஒருத்தனை எதிர்மறையாக அவனை தாழ்வாக ஒருத்தன் சிந்திச்சா இவன் சாபணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த நினைக்கிறவனுடைய உணர்வு இந்த ஞானியின் மீது படும் பொழுது அது அப்படி இருந்தா திருப்பி மறுதளிக்கும். கடைசியில் அவன் நினைக்கிறவனுக்கே பாதகமா போய் முடியும். இது ஞானியினுடைய சக்தியா அல்லது பாதகமாக நினைத்தானே அவனுடைய சக்தியான்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஞானியுடைய காரணம் ஒண்ணுமே இல்லை. ஞானி தன் புலன்களை அடைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தன் அவனை ஒரு எதிர்மறையாக சிந்திச்சாம்னா சிந்திக்கிற அந்த ஆற்றலோ அந்த கெட்ட எண்ணமோ இவன் உடம்ப வந்து தொடாது. இந்த ஆத்மா வந்து அதை தொட்டுக்கிடாது. ஆனா தொட முடியாம போனோன்னு சுவரில் எரிந்த பந்து திரும்பி தன்னை வந்து அடைவது போல அந்த கெட்டெண்ணத்தோடு நினைத்தவனையே அது மீண்டும் போய் அடையும் பொழுது அவன் தண்டனை பெறுகிறான். இதுக்கு ஞானி ஒரு காரணம் இல்ல, அந்த பாதகம் செய்தனுடைய எண்ணங்கள் தான் காரணம். இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், புலனடக்கம் உடையவரை மௌனமாக கூட பேசாதே. மனதுக்குள்ள கூட நீ அவங்கள ஏசிராத, மனதுக்குள்ள கூட நீ அவங்கள நொந்துக்கிடாத. அவங்கள்ட்ட சரணாகதியாகி தத்துவ சத்திய மார்க்கத்தில் இருந்து கொண்டாலே போதும். அவங்க எண்ணங்களுக்கு படுதலாமல் நடந்து கொண்டாலே போதும். அவங்களுடைய அன்பு அரவணைப்பு மிகுந்த வார்த்தைகளை நீ பெற்றாலே போதும்.
அதுவே உன் வாழ்வுக்கு புனிதமாக மாறும் என்று பெரியோர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையின் தத்துவத்தில் தான் நமது திருக்கோயிலை ஞான மார்க்கத்திலும் சத்திய திருமார்க்கத்திலும் உள்ள தூய்மையோடும் மன தூய்மையோடும் ஞான சக்தியை பயன்படுத்தி இந்த இடத்தில் நாம் வாக்குகளை கொடுத்து மக்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறோம். கிரியா சக்தி ஞான சக்தி என்னும் 2 வகையான நாம் அடைந்து மக்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இந்த உலகத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க உள்ள தூய்மை எனது கோயில், உங்களுடைய வெள்ளை மனம் நான் திகழும் வீடு. ஆகையினால் மாசில்லாத மனமே ஈசன் கோயில். எல்லோருடைய நெஞ்சிலும் நிறைந்திருப்பவன் இறைவனாவான். அதுக்கு வழிகாட்டுபவன் குருவும் ஆவான். ஆகையால் உள்ளத்தை தூய்மையாக்குவோம், கள்ளவில்லாத நட்புலன்களை பெறுவோம். மாசில்லாத மனதுக்குள் ஈசனை குடியேற்றியது போல் உள்ளத்தில் வாழ்வோம். வாழ்க. வணக்கம். மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில்வாகனத்திலிருந்து முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டிச்சித்தரே, விநாயகப் பெருமானே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமனால் வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். அப்படியா? சேலம் எல்லை தலைவன் தலைவி செந்தமிழ் நூல் விரித்தோனை செங்கோட்டு வெற்பனாரு. என்ன அர்த்தம்? மலை வெற்பு. வெற்பு என்றால் மலைன்னு அர்த்தம். தமிழ்ல ஒரு பொருள் பன்மொழி. மலை, குன்று. குன்று என்றாலும் மலைதான், உட்காரலாம். குன்று என்றாலும் மலைதான், வெற்பு என்றாலும் மலைதான். அதான் செங்கோட்டு. சேந்தனை செங்கோட்டு வெற்பனனை வள்ளி காந்தனை. முருகப்பெருமான் வாழுகிற இடம் எங்க? திருச்செங்கோடு. இருக்காராங்க மலைக்கு மேல. செங்கோட்டு வெற்பனன். அது என்ன செங்கோட்டு வெற்பனன்? அப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன் செங்கோடுன்னு சொன்னார்? அந்த ஏரியாவில் முதல்ல அந்த மலையில நேராக ஒரு கோடு விழுந்துச்சு. தெரியுமா அந்த கோட்டை பத்தி? தெரியாது. மண்ணுல போர் போட்டு 400 அடி போட்டாலும் போர் வரமாட்டுக்கு, வயல்ல போய் போர் போட்டாலும் போர்ல தண்ணி வரமாட்டுக்கு. ஆனா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு இருக்கு, அந்த மலையினுடைய உச்சியில என்ன ஓடுது? அருமையான ஒரு தீர்த்தம் பொங்கி விழுந்துகிட்டு இருக்கு. இருக்கா இல்லையாடா? இருக்கா? அந்த தீர்த்தத்துக்கு பெயர் உச்சி தீர்த்தம். அங்கே சக்தியும் சிவனும் சேர்ந்து அர்த்தநாரி ஈஸ்வரராக காட்சி கொண்ட இடம். ஒரு நேர்கோட்டில் ஈசனும் தாய் பராசக்தியும் நேர்கோட்டில் நின்றவர்கள். அப்படி நேர்கோட்டில் நின்று நீர் கொடுத்த காரணத்தினால் அந்த மலைக்கு திருச்செங்கோடு என்று ஒரு பெயர். அதனால்தான் திருச்செங்கோடு. அப்படி சக்தியும் சிவமும் ஒன்று சேர்ந்து காட்சியளித்த இடத்துல எம்பெருமான் முருகன் போய் தாயும் தகப்பனையும் வணங்கினார். அதனால்தான் செங்கோட்டு வெற்பனாக இருக்கின்ற முருகனுக்கு அங்க ஒரு பெரிய புகழ். உண்மையா இல்லையா? இதுதான். அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த திருச்செங்கோடு எல்லையில உங்க வீட்டுக்கு போறதுல வலது பக்கத்துல ஒரு டேனிங்ல ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கு. சரிண்ணா? அந்த வீட்டுல இதுவரை ஒரு 4.25 ஆண்டுகளாக நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற ஒரு சில குழப்பங்களும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு உங்க இல்லத்துல. அதுக்கு காரணம் உடன் பிறந்தோர்களா உற்றார் உறவினர்களா என்று நினைத்தால் மண்ணு மனையார வஞ்சனை தோன்றியது. வாழ்முறையில் காண வேண்டிய வெற்றியை துரியோதனாதியர்கள் வஞ்சனையால் காண நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வீழ்ந்தார்கள். நேர்மையாகிய பாண்டவர்களோ வென்றார்கள். இப்ப பாண்டவர்களை போல உங்க பக்கத்துல நீதி இருக்கு, அவங்க பக்கத்துல அநீதி இருக்கு. ஆகையால் நீதியின் பக்கம் நின்று அந்த வழக்கில வெற்றியாக்கி உங்க இடத்துக்கு பங்கமில்லாம நான் நடத்தித்தரேன். ஒண்ணு. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையினுடைய உடல் உபாதையை பற்றி உள்ளத்துல ஒரு சின்ன குறை, அந்த குறைகள் நீங்கிறது, வெற்றியாக்கி தரேன். ஒரு பிள்ளைக்கு முதல்ல காப்பாத்தி ஜெயிச்சு தரேன்.
அடுத்த பிள்ளைக்கு வைகாசிக்குள்ள சரி பண்ணி தரேன், சந்தோஷமா இருக்காங்க. அதே போல பேரல்ல ஒருத்தனுக்கு நரம்பியல் பிரச்சனையா மனம் சம்பந்தமான பிரச்சனையான்னு பார்த்தேன். அவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான குறையும் மனம் சம்பந்தமான குறை அழுத்தமும் தான் அந்த தலைவலியை கொண்டு வந்து சேர்த்து. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வந்தாச்சு. இன்னும் முழுக்க முழுக்க அவனை குணமாக்கி தந்துட்டா போதும்ல. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் கிடக்கு. அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். கால் ஒன்று வரணும். கர்மசாமிக்கு இந்தாடா உன் கடனை தீர்க்கிறதுக்கு முதல் வழி சொத்து வழக்கை மீட்டி செம்மையாக்கி தாரேன். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பேணித்தாரேன். மக்களே நல்லா என்னப்பா வேணும்? ஆவணி 18க்கு மேல வாங்கிக்கா. அசத்து என் பேரை போட்டுக்காடா. நல்ல அன்னதானம் சாப்பிட்டு போங்க. அரைகுறையா பேரக்கூடாது. பௌர்ணமிக்கு சொல்லுவேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். திருவண்ணாமலை. ஆழ கடலும் வென்றேவாம், கண்ணில் தெரியும் வண்ண காட்சி கருத்தில் தெரியும். வீட்டுக்காரங்க இருக்காரு, நீங்க ரெண்டும் நல்லா இருக்கீங்கள. புருஷன் கூட திருப்தியா வாழ முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது யாரு? வாராயோ வெண்ணிலாவே. இது யாருமா? உன் பொண்ணா? யாரு? அம்மா என்றால் அன்பு, ஆசான் என்றால் கல்வி. படித்த படிப்பு ஜெயிக்குமா அல்லது மனசாட்சி ஜெயிக்குமா? உன் மனசாட்சி படி நீ வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு மனத்துக்குள்ள குழப்பம் வச்சிருக்கியா? சொல்ல முடியலையா? கால் ஒன்று. வாழ்க்கையை செம்மையாக்கி தரணுமா? ஒன்னு இஷ்டப்படி செஞ்சுக்கணுமாமா? என்னமா செய்யணும்? செம்மையாக்கி தரணும். சொன்னபடி நடந்து வாழ்ந்துக்கிடுவல. ஒண்ணு மாற மாட்டிய. என்கிட்ட வாக்கு தவறக்கூடாது, உனக்கு தெரியுங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துவா. இனிலா இரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் மனம் வல்லூராக மாறுமோ? பண்ண முடியும். கர்மசாமி ஒருமித்த மனமும் பிரிவில்லாத பிரச்சனையும் தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? குழந்தைகளை முதல்ல உன் மனதுக்கு நான் தெளிந்த முடிவை கொடுத்துட்டேன். படிப்பை வெற்றியாகி ஜெயிச்சு தருவேன், கவலைப்படாத. இன்ஜினியரிங் நல்லா. இன்று அதுக்கு பிறகு நான் பெயர் சொல்லலாமா? பக்கத்துல வரணும், என்னைய கஷ்டப்படுத்தக்கூடாது. கர்மசாமிக்கு வாழ்க. அதே திருவண்ணாமலை எல்லை கணவன் மனைவி மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அன்புள்ள மனைவி வார்த்தை சொன்னா நீ ஒரு பொழுதும் அந்த வார்த்தையை மீள மாட்டேன். என்னம்மா? அப்படி மனைவி சொல் மந்திரம் என்று நினைத்து இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காம நீடித்து இருந்துகிட்டு இருக்கிய. ஆனா இப்போ பொருளாதாரத்துல மட்டும் கடன்களும் மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத வேதனையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு மட்டும் காரணம் என்னன்னு கேட்டேன்.
உங்க பூமியில ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு குடியிருக்குடா. பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா இல்லையா? அந்த பாம்பு சக்தி உள்ளதா? சக்தி உள்ளதுதான். அது இருக்கிறதுனால செல்வம் கிடைக்குமா? கிடைக்கும். யாருக்கும் ஆபத்து இருக்குமா? இருக்காது. கால் ஒழுத்துவா. அப்படியா? ஒரு நிலம் சம்பந்தமான மன வருத்தம் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்வழியை காட்டி வில்லங்கெல்லாம உங்களை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் செல்லம்? நீ அங்க தள்ளிரு. பண்ண முடியா? நிமிந்து உட்காரு. பாதி முட்டுக்கு கீழே மட்டும் ஒரு வலியும் வேதனையும் இருக்கு. டக்குன்னு வீங்கிறத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு கீழே மரமரத்த தன்மையா இருக்கு. டாக்டர் போய் செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? கால் ஒன்று நீ பண்ண வேண்டாம். நோயை திருத்தோம்னா சந்தோஷமா இருந்துட்டு போறோம், அவ்வளவுதானே. என்ன அண்ணன் ஒளிஞ்சிட மாட்டேங்க பெரிய அண்ணன்? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்க வர. உன்னுடைய காலில் வியாதியை தீர்த்து உன்னை தெளிவா நடக்க வச்சு ஆனந்தமாக்கித்தார. இந்தா செல்வாக்காயிரு, ஐஸ்வர்யமாரு. வேற என்னடா வேணும்? காசு பணம் வேணும். அக்காளை வந்து கேட்க சொல்லு. ஏய், அக்காளை வந்து கேட்க சொல்லுடா. அக்காளை வந்து கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எப்போ வந்துடா? வா 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 வா. என்னாலும் நல்லா இருக்குப்பா. திருப்பூர் செந்தூரின் அலை ஓசை சங்கீதம் சென்றவர்க்கு விளங்கிடும் திருக்கோலம். பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளையினுடைய உடல் ஆரோக்கியம், கல்வி. கால் ஒன்று வரலாம். அந்த முள்ள கோபுரமே அல்லலை தடுத்து நிற்கும் அங்கு வரும் பக்தருக்கு அமுதம் கொடுத்திருக்கும் என்ன கந்தன் தாழ் துணை இருக்கும் கடலடி பணிந்தவர்க்கு என்னாலும் துணை இருக்கும். காலம் சொல்லலாம். வரலாம்ப்பா. நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் தான் வராருடா. இல்லம்மா, அதனால்தான் முருகா முருகான்னு ஓயாம பாடுறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டியா? உன் பிள்ளையினுடைய கல்வி அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்வான பள்ளியை படிப்பாள். அதற்கிடையில இவளுக்கு தலை மனம் சம்பந்தமான பிரச்சனையும் அமைதி இல்லாத நிலையும் இருக்கும். அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி படிக்க வச்சு உயர்வாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா பணம் தந்திருக்கிறேன். இந்த வரக்கூடிய தை மாதத்திலிருந்து தொழிலை சொந்தமாக பார்க்கலாம். வெற்றியாக்கி தர. நிறைய வாகனங்கள் பெருகும். ஜெயிச்சுக்கா, நல்லாரு. வேற என்ன மகளே வேணும்? ஒரு வீடு சம்பந்தமான மனக்குழப்பம் தீரும். ஐஸ்வர்யமாயிரு. பக்கத்துல வா. இவளுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகங்கள் கொஞ்சம் காலத்தை சுருக்கிக்கிட்டு இருக்கு. உங்க மனதுல இருந்து திறந்து சொல்ல முடியாத ஒரு மனவேதனை உங்க உள்ளத்துக்குள்ள கிடக்கு. பிள்ளைக்கு நேரங்கள் சரியில்லையே, நட்புகளால எதுவும் பிரச்சனை வந்துருமா? அதனால அவ மனம் எதுவும் அலைப்பாய்ந்து விடுமா? கல்வியவும் குடும்பத்தையும் மீறி எதுவும் செயல்கள் நடக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து நம் மனதை அமைதியில்லாமல் ஆக்கிவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் தோன்றி கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்படி ஒரு நிலையில மாட்டாம உன் பிள்ளையை காப்பாத்தி பொன்னை போல உன் மடியில கொண்டு சேர்க்கிறேன். எந்த ஆபத்தும் இல்லை, நிக்க வைக்கிறேன்.
கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார்? இது யாரு? கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா கண்ணான கண்மணி. என்னம்மா வேணும்? புரியல. திருமணம் மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறேங்க. கால் வந்துட்டு நீ மட்டும் நீ உட்கார்ப்பா. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக இந்த முயற்சிகள் நடக்கு. ஆனா ஜாதகத்தை நான் பார்த்தேன். திரிகோண பார்வையில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். என்னம்மா? அந்த பார்வையினுடைய காரணத்தினால் கலத்தரஸ்தானம் சரியில்லை அப்படின்னு ஓயாமல் பொறுத்தருக்கு ஸ்தான பலன் சொல்லல அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வெளியில சொல்லாம ஜோதிடர்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஜென்ம பாவங்கள் எதுவும் இருக்கான்னு கேட்டா, திரிகோண பார்வையில் சனி பார்த்தால் 3 ஜென்மத்துக்கு முன்னால் உள்ள பாவம் ஆட்சி செய்கிறது என்பது பொருளாகும். அதனால ஜென்ம பாவத்தினுடைய அடிப்படையில அப்படி அந்த சனி பகவானுடைய பார்வை இருந்தால் உந்தி சுழியிலிருந்து அநாகதம் வரை, உந்தி சுழினா என்னது? தொப்புள். தொப்புளுக்கு மேல அநாகதம்னா மார்பு, மார்புக்கு கீழே தொப்புளுக்கு ஊடால இருக்கக்கூடிய கற்பப்பை சம்பந்தமான புத்திர பாக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அப்படி என்பது கிரகத்தினுடைய தன்மை. இத ஆழமா பார்க்கக்கூடியவன் விளக்கி போடுவான், ஆழமில்லாம பார்க்கக்கூடியவன் பொறுத்தருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்காங்கன்றுவான். ஆக முடிச்ச பிறகு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. புரியுதா? இதுல கர்ப்பதோஷமும் ஜென்ம பாவமும் சேர்ந்து இருக்கிற காரணத்தால இதுவரை கல்யாணம் நடந்துருங்கிற ஒரு ஸ்டேஜ் வர பேச்சுவார்த்தைகள் நம்மளை விட்டு மீறி போகக்கூடிய நிலைமை தான் இந்த கிரகங்கள் இதுவரை தள்ளி வச்சிருக்கு. அதனால இந்த நிலைகளை மாற்றி திருமணத்தை நடத்தி ஒரு பிள்ளை ஏக சொரூபராக பிறப்பான். அவனுக்கு பேரு விநாயகமூர்த்தின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அது எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? ஓம் ஏகதந்தாய நம. ஏகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம், தந்தம்னா கொம்புன்னு அர்த்தம். ஒற்றை கம்பு உடையவனே அப்படின்னு விநாயகரை சொல்றாங்க. புரியுதா? விநாயகருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறது. அதனால பிறக்கிற பிள்ளைக்கு பிள்ளையாருடைய பேரை வச்சிட்டோம்னா அந்த ஜென்மபாவ தோஷம் தீர்ந்து போயிடும். இப்பவுமே அதை நெஞ்சில நம்ம சுமந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிடும். அது கிடைக்கிற பொழுது இந்த கல்யாண காலம் தடையில்லாம நமக்கு ஓங்காரமாக நடக்கும். ஆகையினால என்ன, ஒரு 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க, ஜெயித்து தாரேன், வெற்றிகரமா நடத்தி தாரேன். வேலை சொந்தமான முயற்சி செய்தால் வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாயப்பா. நடக்கும். கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள். போனவன் போனாண்டி வந்தாலும் இன்னொருத்தன கால் வந்து இந்த வயதுக்கு ஏக்கத்தை வைத்தவன் போனவன் போனாண்டி. என்னம்மா நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும்னு ஒன்ன நச்சடிக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கா? எதுக்காக வாங்கின கடன் நிரூபிக்க முடியுமா உனக்கு? அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ட. உன் சூழ்நிலைக்கு அப்படி நீ செய்யலாமா? கொண்டவன் எங்க இருக்காரு? கணவர் கால் வந்துட்டு வா. அவன் இப்ப இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிடுவான்னு நினைக்கிறியா நீ?
டேஸ் கோடிட்ட இடங்கள். மூன்று பேர்கள் ஏமாற்றி சட்டப்படி போலீஸ் விசாரிக்குமோ என்ற ஒரு குழப்பம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? நீ உனக்கென்று வருமானத்தை பெருக்கலாம்னு ஒரு வேலையை தேடி போனாலும் அதுலயும் உனக்கு இப்போ சோதனை காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். கொடுத்தவன் ஏற்றுக்கிடுவானா அல்லது பணத்தை திருப்பி தருவானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன்னுடைய மண்டையில. நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்கள நான் கனெக்ட் பண்ணி விட்டுறதேன், உன் கைக்கு பணம் வராது. போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் மகளே? அவனை பத்தி பிரச்சனை இல்லை, மூத்தவனை பத்தி குழப்பம் இருக்கு. இன்னொரு 3 மாதத்துக்கு அவனை பத்தி என்கிட்ட கேட்காத, ஆபத்து இல்லாம ஆக்கித்தாரேன். சரியா? இந்த பணங்களை உனக்கு நான் பெற்றுத்தாரேன், கடன் இல்லாம ஆக்கித்தாரேன். செல்வாக்காயிருமா, வெற்றி. கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை இரண்டல்ல தம்பி. பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதின பாட்டு இது. எதையும் தாங்குவேன் தம்பிக்காக. தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். யாரடா இவன்? நீந்தா மகனா? என்னக்கா பொண்ணு கிடைக்கல, கர்மசாமிக்கு உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு பெரிய ஐயன் கோயில், அந்த கோயில் பக்கத்துல வீரனார்னு ஒரு தெய்வமும் இருக்கு, நான் கருப்பசாமியும் இருக்கேன். அங்கிருந்து எட்டி பார்க்கும் பொழுது 3 ஆண்டு காலங்களாக உங்களுக்கு ராகு சம்பந்தமான கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு கல்யாணம் சம்பந்தமான விஷயத்துல நீங்க மிகவும் நொந்து வந்திருப்பீங்க. சொந்தத்துல இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஆறுதலும் இருக்காது. காரணம் சொல்லலாம். இதுக்கு எதுக்கு சுத்தி வளைச்சு சொல்லணும்? இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம. என்னப்பா அதான நல்லது. சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மகள் வருவாள், மகாராணியாக உன் கூட வாழ்வான். வெற்றி உண்டு. மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும். உழைப்பும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். அதே பட்டுக்கோட்டை